வணக்கம் நண்பர்களே. இல்லம் தேடி கல்வி மையம் க்ளோஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில். ஒரு சில பிளாக்கில் சொன்ன தகவல் தான் இது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. எனக்கு எங்கள் பிளாக்குக்கு திங்கக்கிழமை தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ தான் எங்களோட கோஆர்டினேட்டர் சாருக்கு ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு என்ன தகவல் என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க. அது மூலியமாக தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இப்போ அவங்க மூலியமாக இன்னொரு சார் சொன்னதை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் கேட்கும்போது இப்போ ஈவினிங் போல் தான் பேசினேன். சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, அதாவது அப்பர் பிரைமரிக்கு இனிமேல் கிளாஸ் கண்டினியூ பண்ணக்கூடாது. அதாவது அப்பர் பிரைமரி எடுக்கிற ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு இனிமேல் சென்டர் நடத்த வேணாம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்கன்னு சார்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த பிளாக்கில் உள்ள ஒரு கோஆர்டினேட்டர் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இனிமேல் அப்பர் பிரைமரிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஐடிகே வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் ரன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 90% உண்மையான தகவல்னு தான் சொல்கிறாங்க. திங்கட்கிழமை எங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்பர் பிரைமரி கிளாஸ் இனிமேல் எடுக்க வேண்டாம், அப்பர் பிரைமரி வாலண்டியர்ஸ்க்கு ஒர்க் இருக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களாமா. இப்போ மீதி யாரெல்லாம் கிளாஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா, அந்த லோயர் பிரைமரி எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, 1 to 5th அந்த வாலண்டியர்ஸ்லாம் கிளாஸ் கம்பல்சரி எடுக்கலாம். அண்ட் 2வது விஷயம், எல்லா இடங்கள்லேயும் அந்த லோயர் பிரைமரியும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு கிடையாதாமா. இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, பசங்களுக்கு இந்த ஸ்கீம் ஆரம்பித்தது என்னென்னா, இந்த கொரோனா பீரியடில் தான் பசங்களுக்கு போதுமான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லம் தேடி கல்வி, அதாவது வீட்டிலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்துக்கிறது, அவங்களுக்கு படிப்பு போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் இது. இப்போ பசங்க எல்லாருமே ஓரளவு இப்போ ரெகுலராக ஸ்கூல் போகிறாங்க. ஸோ அவங்களும் கல்வியில் நல்ல சிறப்பாக செயல்படுறாங்க. ஸோ தமிழக அரசோட கல்வித்துறை அதனாலவா என்னன்னு சரியாக தெரியலை. ஸோ இனிமேல் அப்பர் பிரைமரி கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. ஏன்னா நமக்கு பார்த்துக்கிட்டாங்க இல்லையா கோஆர்டினேட்டர், அவங்களே இனிமேல் ஜூலை 1லேருந்து அவங்கவுங்க ஸ்கூல், ஆல்ரெடி அவங்க ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களே இந்த ஸ்கீமுக்காக கொஞ்ச நாள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப அவங்களுக்கு மீட்டிங் வச்சு நீங்கள் இனிமேல் ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணுங்கள், ஏற்கனவே பார்த்த ஸ்கூல்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இது முழுக்க உண்மையான ஒரு தகவலாக தான் இருக்கும். ஆனால் அப்பர் பிரைமரி இனிமேல் கண்டினியூ பண்ண வேணாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. லோயர் பிரைமரி கிளாஸஸ் எடுக்கலாம். அதுவுமே ஒரு சில பிளாக், அதாவது எப்படின்னா நிறைய இடங்களில் வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம். அவங்கள முடித்தவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்களாம். கொஞ்சம் இந்த மலைவாழ் பகுதி, கொஞ்சம் போதுமான அந்த கற்றல் அறிவில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் சக்தி கொடுக்குற விதமாக அவங்களுக்கு கிளாஸஸ் எப்பவும் போல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதாங்க, அப்பர் பிரைமரி கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. லோயர் பிரைமரி இருக்கும், அதுவும் எல்லா பிளாக்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில பிளாக்கில் மட்டும் பின்தங்கிய நிலையில், கல்வியில் பின்தங்கிய நிலையில் உள்ளவங்களுக்கு மட்டும் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடங்களில் மட்டும் லோயர் பிரைமரி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா இடங்கள்லையுமே அப்பர் பிரைமரி இருக்காது, லோயர் பிரைமரி இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ, நான் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நமக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோஆர்டினேட்டருக்கு இப்போ ட்ரைனிங் போட்டு அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த ட்ரைனிங் நமக்கு ஜூலையில் வரும் ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ அப்பர் பிரைமரி தான் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த மீதி இருந்து வாலண்டியர்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும் ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் அப்பர் பிரைமரி முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வர வேணாம் அப்படிங்கும்போது நமக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுவாங்க. அந்த மீதி இருப்பாங்க இல்லையா, அந்த பின்தங்கிய இதில் லோயர் கிளாஸஸ் அவங்களுக்குலாம் எடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு ட்ரைனிங் ஆஸ் யூஷுவல் போல் கண்டினியூ பண்ணி அவங்கள கிளாஸஸ் எடுக்க வைப்பாங்க போல்.
ஸோ இந்த கோஆர்டினேட்டர் அவங்களையும் ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த அந்த ஜாப்பை பார்க்குறதுக்கு இந்த ஐடிகே வாலண்டியர்ஸ்லேருந்தே ஒரு குறிப்பிட்ட தன்னார்வலரை மட்டும் செலக்ட் பண்ணி, 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒர்க்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒர்க்கு இவங்களை வந்துட்டு இந்த வாலண்டியர்ஸ் அந்த மீதி இருப்பாங்க இல்லையா, அந்த வாலண்டியர்ஸ் வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறதுக்கு ஏற்கனவே வேலை பார்த்த வாலண்டியர்ஸ்லேருந்து சிறப்பாக செயல்பட்ட ஒரு வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணுவோம் கோஆர்டினேட்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மையம் இனிமேல் அப்பர் பிரைமரி கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. லோயர் பிரைமரி 1 to 5th எடுத்தவங்களுக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பிளாக்கில் மட்டும்தான் கிளாஸ் ரன் ஆகும். மற்ற இடத்துலையுமே 1 to 5th எடுத்தவங்களுக்கும் இனிமேல் மையம் செயல்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சர்டிஃபிகேட் முடித்ததுக்கு கையில் கொடுத்துருவாங்களாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு இந்த முடித்த வாலண்டியர்ஸை ரன்னிங்கில் இருக்கிறவங்கள நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் நிறைய இப்போ எப்படி மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா மைய செயல்பாட்டு அறிக்கை கரெக்டாக முடிக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுப்போம். இந்த 2 மாதம் வந்துட்டு டைம் வந்து புதுசாக அப்டேட் வரப்போகுது 2.0 என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏன் டோட்டலி அப்படியே மாறி இருக்குது அப்படிங்கிறது சரி வேறு தெரியல. கரெக்டாக மைய செயல்பாட்டு அறிக்கை முடித்தவங்க நானுமே நம்ம சேனல்லே நிறைய வலியுறுத்தி சொல்லியிருப்பேன், மைய செயல்பாட்டு அறிக்கை முடிக்காதவங்க முடிங்க லாஸ்ட்டு சான்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு. அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறது உண்மையாலுமே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃப்யூச்சரில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வரும், அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்களாமா. ஸோ எது எப்படியோங்க நமக்கான வாய்ப்பு வரும் கண்டிப்பாக. நம்ம எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இனிமேல் நமக்கு கிளாஸஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேணாம். அடுத்தடுத்து நம்மளோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருங்க. எது நமக்கு செஞ்சால் நல்லாயிருக்கு, ஏதாவது கோர்சஸ் படிக்கணும்னா படிக்கலாம், இல்லை ஏதாவது கிளாஸஸ் போகணுன்னா போகலாம். ஸோ அடுத்து வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாப்க்கு போகிறதுனா போகலாம். ஸோ எதில் நம்மளை க்ரோத் பண்ணிக்க முடியுமோ ஸோ அதில் கவனம் செலுத்துங்க. இந்த விஷயம் உண்மையானதாக இருக்கக்கூடாதுன்னு தான் என் மனசுமே சொல்லுது. பட் உண்மை தான் அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஆகணும். ஸோ யாரும் வருத்தப்பட தேவையில்லை. கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஆமாம் சிஸ்டர் அப்புறம் பிரைமரி வேணான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேணாம், நமக்கான வாய்ப்பு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்திக்கலாம். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கான வாய்ப்புங்கிறது நம்மளை தேடி வரும். அப்படியே வரலன்னா நம்மளாக வாய்ப்பை உருவாக்கிக்குவோம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். தேவையில்லாமல் யாரும் கவலைப்பட்டுருக்க வேணாம், நமக்கானது கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.